நீங்கள் நம்ம பார்க்க போகுது சென்ட்ரல் ஸ்டேட் ரெகுலேஷன் ஆர்டிகல் 245 அதில் லெஜிஸ்லேட்டிவ் ஓகே சட்டம் இயற்றுவாங்க இல்லையா அது பற்றி இன்னும் சென்ட்ரல் ஸ்டேட் ரெகுலேஷன் தான் பார்க்க போகிறோம் ஓகே சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ஆர்டிகல் 245 என்ன அப்படின்னா த எக்ஸ்டெண்ட் ஆஃப் லாஸ் மேட் பை பார்லிமெண்ட் அண்ட் பை த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட் ஓகே மாநிலங்கள் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் அது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தா அதனால லா வந்து மேக் பண்ணுவாங்க இல்லையா பார்லிமெண்ட்டும் இன்னும் வந்து ஸ்டேட்டும் அது வந்து எவ்வளோ தூரம் இதாகுது ஓகே லா வந்து போட முடியுது அப்படிங்கிறது தான் அதான் எக்ஸ்டெண்ட் ஆஃப் நுகு லா மேட் பை பார்லிமெண்ட் அண்ட் பை த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட்ஸ் 245 246 என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் நுகு வந்து மேட்டர் ஆஃப் நுகு வந்து லா மேட் பை பார்லிமெண்ட் அண்ட் பை த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் லாஸை பற்றி பேசக்கூடியது பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் 245 அதுவே 246 அப்படிங்கிறது சப்ஜெக்ட் மேட்ரு ஆஃப் லா ஓகேவா என்னென்ன அந்த என்ன சப்ஜெக்ட்லாம் நம்மளால் லா மேக் பண்ண முடியும் அதை பற்றி பேசக்கூடாது 246 சப்ஜெக்ட் மேட்ரு ஆஃப் லா மேட் பை பார்லிமெண்ட் அண்ட் பை த லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆஃப் ஸ்டேட் 246ல் ஏ என்ன அப்படின்னா தி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதாவது ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா அது சம்மந்தமாக ஸ்பெஷல் வந்து ப்ரொவிஷன் அதை பற்றி பேசக்கூடியதான் ஆர்டிக்கல் 246ல் ஏ 246 ஏ 247 என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர் டு ப்ரொவைட் ஃபார் த எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சர்டன் அடிஷ்னல் வந்து கோட் சில அடிஷ்னல் கோட் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னா பவர் இருக்குது ஓகே பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு ப்ரொவைட் ஃபார் த எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சர்டன் அடிஷ்னல் கோட் 248 என்ன அப்படின்னா ரெசிடரி வந்து பவர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் ஓகேவா ஏதாச்சும் சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா ஃபுல் பவரும் என்ன அப்படின்னா சென்டருக்கு உண்டா ஸ்டேட்க்கு உண்டா அப்படின்னு பார்த்தா சென்டருக்கு தான் உண்டு அதான் வந்து ரெசிடரி பவர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் 249 என்ன அப்படின்னா பவர் ஆஃப் வந்து பார்லிமெண்ட் டு லெஜிஸ்லேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ மேட்டர் இன் த ஸ்டேட் லிஸ்ட் இந்த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டோ இருந்துச்சு அப்படின்னா பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு இல்லையா ஓகே மாநிலங்களில் உள்ள லிஸ்ட்டுக்கும் பார்லிமெண்ட்டே என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்டம் இயற்றலாம் இது பற்றின ஆர்டிக்கல் தான் 249 248 நுகுது ரெசிடரி நுகுந்து பவர் ஆஃப் லெஜிஸ்லேஷன் அதுக்கப்புறமா பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு ப்ரொவைட் ஃபார் த எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சர்டன் அடிஷ்னல் கோட் 250 என்ன அப்படின்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு லெஜிஸ்லேட் வித் ரெஸ்பெக்ட் டு எனி மேட்டர் இன் த ஸ்டேட் லிஸ்ட் இஃப் எ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி இஸ் இன் ஆப்ரேஷன் என்னது அப்படின்னா எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எமர்ஜென்சி டைமில் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர் ஓகேவா சட்டம் இயற்றக்கூடிய பவர் எமர்ஜென்சி டைமில் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய சட்டம் இயற்றக்கூடிய பவரை பற்றி பேசக்கூடியதான் 250 249 ஸ்டேட் லிஸ்ட்லேயும் பார்லிமெண்ட் சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிறது 250 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எமர்ஜென்சி பீரியடில் சட்டம் இயற்றலாம் அதான் 250 251 என்ன அப்படின்னு பார்த்தா இன்கன்சிஸ்டன்சி பிட்வீன் law made by parliament under article 249 and 250 ஏதாச்சும் கான்ஸ்டியூஷன் இதாக இருந்துச்சு அப்படின்னா அதாச்சும் 249லேயும் 250லேயும் வந்து inconsistency between the law made by parliament under article 249 and 250 and laws made by the legislature of the states ஓகேவா என்ன அப்படின்னா இன்கன்சிஸ்டன்சி வந்து இருந்துச்சு அதில் அதை பற்றி இதை பண்ணக்கூடியது 251 law made by parliament under article 249 and 250 249 ஸ்டேட் லிஸ்ட்டில் இது பண்ணுறது எமர்ஜென்சி டைமில் பார்லிமெண்ட்டுக்கு உண்டான பவர் லெஜிஸ்லேஷன் பண்ணக்கூடிய பவர் 252 என்ன அப்படின்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு லெஜிஸ்லேட் ஃபார் 2 or more state by consent and adaptation of such legislation by any other state ஓகே பார்லிமெண்ட்டுக்கு உண்டான பவர் ஓகேவா என்ன அப்படின்னா ரெண்டுக்கும் அதிகமான ஸ்டேட் ஒப்புதல் ஓகேவா அவங்களோட சம்மந்தம் இருந்துச்சு அப்படின்னா பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லா வந்து மேக் பண்ணலாம் இதான் 252 253 என்ன அப்படின்னா லெஜிஸ்லேஷன் ஃபார் வந்து கிவிங் எஃபெக்ட் டு இன்டர்நேஷ்னல் வந்து அக்ரிமெண்ட்
இன்டர்நேஷ்னல் நோக்கு வந்து அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் என்ன அப்படின்னு பார்த்தா சட்டம் நோக்கு வந்து இயற்றுறது. ஓகேவா. த பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு லெஜிஸ்லேட் ஃபார் இன்டர்நேஷ்னல் நோக்கு வந்து அக்ரிமெண்ட், இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அது ரிலவெண்ட்டாக வரக்கூடிய இது ஆர்டிகல் 253. 254 என்ன அப்படின்னா இன்கன்சிஸ்டன்சி பிட்வீன் த லா மேட் பை த பார்லிமெண்ட் அண்ட் லாஸ் மேட் பை த லெஜிஸ்லேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்டும் நொகு லா மேக் பண்ணுவாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேஷனையும் லா மேக் பண்ணுவாங்க. அந்த ரெண்டு நொகு சட்டத்துக்கும் இருக்கக்கூடிய இன்கன்சிஸ்டன்சி அதை பற்றி பேசக்கூடியது 254. 255 என்ன அப்படின்னா requirement as to recommendation and previous negotiation to be recorded as matters of procedure only. The requirements as to recommendation and previous sanction to be recorded as matters of procedure only. அதான் நமக்கு வந்து 255. இதான் என்ன அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் நோக்கு வந்து ரிலவெண்டான இந்த அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் எதில் இருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 245 to 255. ஓகேவா. 245 இருந்து 255 வரைக்கும் நமக்கு எதை பற்றி பேசுது அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் நோக்கு இந்த ரிலேஷன் பற்றி தான் நமக்கு பேசுகிறாங்க சொல்லுது. ஓகேவா. சென்ட்ரல் ஸ்டேட் நோக்கு ரிலேஷன் 245 அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆஃப் நோக்கு த லா மேட் பை பார்லிமெண்ட். 246 அப்படிங்கிறது சப்ஜெக்ட் மேட்ரு ஆஃப் நோக்கு லா மேட் பை நோக்கு த பார்லிமெண்ட் அண்ட் பை த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் நோக்கு த ஸ்டேட். 246 ஏ அப்படிங்கிறது ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பற்றி பேசக்கூடியது தான் 246 நோக்கு வந்து ஏ. 247 அப்படிங்கிறது பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு ப்ரொவைட் ஃபார் த எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சர்டன் அடிஷ்னல் கோர்ட். ஓகேவா. பார்லிமெண்ட்டுக்கு உண்டான அதிகாரம். ஓகே. அடிஷ்னலாக என்ன பண்ணலாம், கோர்ட் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், நிறுவலாம் பார்லிமெண்ட்டுக்கு. அதான் 247. 248 என்ன அப்படின்னா ரெசிடரி பவர் ஆஃப் லெஜிஸ்லேஷன். 249 என்ன அப்படின்னு பார்த்தா பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மேக் லெஜிஸ்லேட் வித் த ரெஸ்பெக்ட் டு த மேட்டர் இன் த ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம், பார்லிமெண்ட் நினச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், சட்டம் இயற்றலாம். அதை பற்றி 249. 250 power of parliament to legislate with respect to any matter in the state list if the proclamation of emergency is in operation. 251 inconsistency. 252 the power of parliament to legislate for two or more state by consent and adaptation of such legislation by any other state. Legislation for giving effect to international agreement. Inconsistency. Requirement as to the recommendation and previous negotiation to be recorded as a matter of procedure only. இதான் நோக்கு லெஜிஸ்லேட்டிவ். இனிமேல் பார்க்கக்கூடியது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நோக்கு வந்து ரிலேஷன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் பற்றி பார்க்கலாம். ஆப்ளிகேஷன்ஸ். ஓகே. என்ன நோக்கு வந்து டியூட்டி இருக்கும் இல்லையா, ஓகே, ஸ்டேட்டுக்கும் யூனியனுக்கும் இருக்கக்கூடிய ஆப்ளிகேஷன் என்ன, அதை பற்றி பேசக்கூடியதான் நோக்கு வந்து ஆர்டிகல் 256. ஓகே. த ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் நோக்கு வந்து யூனியன். ஓகே. ஸ்டேட்டுக்கும் யூனியனுக்கும் இருக்கக்கூடிய ஆப்ளிகேஷன் பற்றி பேசும் 256. 257 என்ன அப்படின்னு பார்த்தா கண்ட்ரோல் ஆஃப் த யூனியன் ஓவர் ஸ்டேட் இன் சர்டன் கேசஸ். சில கேசஸில் என்ன அப்படின்னு பார்த்தா யூனியன் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா அதான் ரெசிடரி பவர் நம்ம பார்த்தோம் 248. அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நுகர்ந்த சம்மந்தமான பிரச்சனையில் யூனியன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணும். அதான் கண்ட்ரோல் ஆஃப் த யூனியன் ஓவர் ஸ்டேட் இன் சர்டன் கேசஸ். 256 என்ன சொல்லும், obligation. Okay, obligation of the state and the union. And 257 the control of the union over state in certain cases. 257 ஏ என்ன அப்படின்னு பார்த்தா assistance to state, அது ரிப்பிள் பண்ணிட்டாங்க, அது வேண்டாம். 258 என்ன அப்படின்னு பார்த்தா பவர் ஆஃப் வந்து யூனியனுக்குள்ள பவர் டு கன்ஃபர்ம் வந்து பவர்ஸ் ஆன் ஸ்டேட் இன் சர்டன் கேசஸ். என்ன அப்படின்னா யூனியன் வந்து யூனியனுக்குள்ள பவர். ஓகேவா. டு கன்ஃபர்ம் வந்து பவர் ஆன் ஸ்டேட். யூனியன் நினச்சாங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணலாம், சில அதிகாரத்தை கொடுக்கலாம். ஓகேவா. சில விஷயத்தில் அதை பற்றி பேசக்கூடியதான் 258. 258 வந்து ஏ என்ன அப்படின்னா பவர் ஆஃப் த ஸ்டேட் டு என்ட்ரஸ்ட் ஃபங்க்ஷன் டு த யூனியன். ஏ ஸ்டேட்க்கு உண்டான பவர் என்ன, டூ வந்து
என்ட்ரஸ்ட் ஃபங்க்ஷன் டு த நொகுந்த யூனியன். ஓகே, ஸ்டேட்க்கு உண்டான நொகுந்து பவர் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஏதாச்சும் நொகுந்து அசைன் பண்ணிக்கக்கூடிய ஒர்க்கை இது பண்ணுறதுக்கு ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய நொகுந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்டேட்டுக்கு நொகுந்து கொடுக்கக்கூடிய பவர். ஓகே, ஸோ பவர் ஆஃப் த நொகுந்து ஸ்டேட் டு என்ட்ரஸ்ட் ஃபங்க்ஷன் டு த நொகுந்து யூனியன். ஓகே, 259 என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன் ஸ்டேட், அதுவும் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டாங்க, அது வேண்டாம். 260 என்ன அப்படின்னு பார்த்தா ஜுடிஷிக்ஷன் ஆஃப் த யூனியன் இன் ரிலேஷன் டு டெரிட்டரிஸ் அண்ட் அவுட் சைட் இந்தியா. என்ன அப்படின்னு பார்த்தா யூனியன் வந்து இருக்கும் இல்லையா, அவங்க வந்து எதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், இல்லை இது பண்ணலாம், சட்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம், யூனியன் டெரிட்டரிக்கு பண்ணலாம், ஸ்டேட்டுக்கு, அதுக்கப்புறமா அப்படி அதான் அதோடைய ஜுடிஷிஷன் வந்து எவ்வளோஹான்னு வந்து இருக்குது இந்தியாவில் அவுட் சைட். ஓகே, அவுட் சைட் இந்தியாவில் அதான் ஜுடிஷிஷன் ஆஃப் த வந்து யூனியன் இன் ரிலேஷன் டு டெரிட்டரிஸ் அவுட் சைட் இந்தியா. 261 என்ன அப்படின்னா பப்ளிக் வந்து ஆக்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் வந்து ப்ரொசீஜர். பப்ளிக் வந்து ஆக்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அதெல்லாம் பற்றி இது பண்ணக்கூடியதான். சாரி, என்னென்ன இது பண்ணுறாங்க. 261 வந்து எதை பற்றி சொல்லும், பப்ளிக் வந்து ஆக்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் வந்து ப்ரொசீடிங். 262 என்ன அப்படின்னு பார்த்தா அஜுடிகேஷன் ஆஃப் வந்து டிஸ்ட்ரிபியூட்ஸ் ரிலேட்டிங் டு வாட்டர்ஸ் ஆஃப் வந்து இன்டர்ஸ்டேட் வந்து ரிவர் ஆர் ரிவர் வேலி. இங்கே என்னது அஜுடிகேஷன் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். ஓகே, எந்த டிஸ்பியூட்ஸ் சம்மந்தமாக இங்கே அந்த தண்ணி பிரச்சனை இருக்கும் இல்லையா, அது வந்து சம்மந்தமாக இருக்கக்கூடியதான் 262. 262 நமக்கு என்ன சொல்லுது, 262 த அஜுடிகேஷன் ஆஃப் டிஸ்பியூட் ரிலேட்டிங் டு வாட்டர் ஆஃப் இன்டர்ஸ்டேட் வந்து ரிவர் ஆர் ரிவர் வேலி. ஒரு அந்த மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் ஓகேவா நீர்னால வந்து பிரச்சனை வரும் இல்லையா, அதை பற்றி அந்த தகராறு பற்றி இது பண்ணக்கூடியதான் 262. 263 என்ன அப்படின்னா ப்ரோவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோவிஷன். ஓகே, 21 வந்து இன்டர்ஸ்டேட் வந்து கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற 263. ஓகேவா, இதான் என்ன அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து ரிலேஷன். 256 எதை பற்றி சொல்லுது, த ஆப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியனுக்கு இருக்கக்கூடிய டியூட்டிஸை பற்றி சொல்லுது. 257 என்ன அப்படின்னு பார்த்தா கண்ட்ரோல் ஆஃப் த யூனியன் ஓவர் ஸ்டேட் இன் சடன் கேசஸ், சில கேசஸில் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஸ்டேட்டு யூனியன் அதை பற்றி பேசக்கூடியது 257. 258 என்ன அப்படின்னு பார்த்தா பவர் ஆஃப் த யூனியன் டு கன்ஃபர் பவர்ஸ் ஆன் ஸ்டேட். ஓகேவா, பவர் யூனியனுக்கு உண்டான பவர் எதுக்கு யாருக்கு அதிகாரம் அளிக்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கு சில கேசஸில், அதான் 258. 258ல் வந்து என்ன அப்படின்னா பவர் ஆஃப் த ஸ்டேட் டு என்ட்ரஸ்ட் ஃபங்க்ஷன் டு த யூனியன். இங்கே ஸ்டேட்டுக்கு உண்டான பவர் டு என்ட்ரஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் டு த யூனியன். ஓகே, 260 ஜுடிஷியன் ஆஃப் அ யூனியன் இன் வந்து ரிலேஷன் டு டெரிட்டரிஸ் அவுட் சைட் வந்து இந்தியா. இந்தியாவுக்கு வெளியில் எவ்வளோ வந்து யூனியனுக்கு பவர் இருக்குது. ஓகே, அதோடைய ஜுடிஷியேஷன் எவ்வளோ இருக்குது, அதான் நமக்கு 260. 261 பப்ளிக் ஆக்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் வந்து ப்ரொசீடிங். 262 adjudication of dispute relating to water of interstate river or river valleys. 263 interstate வந்து கவுன்சில். இதான் என்ன அப்படின்னு பார்த்தா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஸ்டேட் வந்து ஆர்டிக்கல். இப்போ நம்ம ஃபினான்ஷியல் வந்து இதுபடி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் படி பார்த்தோம் அப்படின்னா 264. 264 என்ன அப்படின்னு பார்த்தா இன்டர்ப்ஷன், அதாச்சும் விளக்கம் கொடுக்கும். ஓகே, ஃபினான்ஷியல் அதான் வந்து இன்டர்பிரிட்டேஷன் அப்படிம்பாங்க. 265 என்ன அப்படின்னு பார்த்தா டாக்ஸஸ் நாட் டு பி இம்போஸ்ட் சே பை அத்தாரிட்டி ஆஃப் லா. டாக்ஸஸ் இருக்குது அப்படின்னா வரி போடுறாங்க, டாக்ஸஸ் வந்து என்ன பண்ண முடியாது, இம்போஸ் பண்ண முடியாது. நாட் டு பி இம்போஸ்ட் சே பை வந்து அத்தாரிட்டி வந்து ஆஃப் லா. ஓகே, அந்த அத்தாரிட்டி மட்டும் தான் போட முடியுமே தவிர டேக்ஸை மற்றவங்க போட முடியாது. நாட் டு பி இம்போஸ்ட் சே பை அத்தாரிட்டி ஆஃப் லா. 266 என்ன அப்படின்னா கன்சாலிடேஷன் வந்து ஃபண்ட் அண்ட் பப்ளிக் வந்து அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படிம்போது இல்லையா, ஸோ அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 266. 266 கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆஃப் த ஸ்டேட். 267 என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிஜென்சி ஃபண்ட், அதாச்சும் எமர்ஜென்சி பீரியடில் இது பண்ணுவாங்க இல்லையா, அதுக்குண்டான ஆர்டிக்கல் தான் 267. 268 என்ன அப்படின்னா
டியூட்டி லெவிட் பை த யூனியன். ஓகேவா, ஆக்சுவலாக அந்த டேக்ஸ் போடுறதே யூனியன் தான், ஆனால் பட் கலெக்டர் அண்ட் அப்ராஃபியேட் பை த ஸ்டேட். ஓகே, ஆனால் அதை கலெக்ட் பண்ணுறது ஓகே அது மாதிரி அதை யூஸ் பண்ணுறதெல்லாம் ஸ்டேட். அது 268. ஓகே 268ல் ஏ என்ன அப்படின்னு பார்த்தா சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு முன்னாடி போட்டிருக்காங்க, அது ரிப்ளை ஆயிடுச்சு, அது வேணாம். 269 என்ன அப்படின்னு பார்த்தா டேக்ஸ் நோக்கு வந்து லெவிட் அண்ட் கலெக்டட் பை த யூனியன் பட் அசைன் டு த ஸ்டேட். ஓகேவா, இதில் டேக்ஸ் போடுறதும் கலெக்ட் பண்ணுறது ரெண்டுமே யூனியன், ஆனால் அதுக்குண்டான பொறுப்பு அசைன் பண்ணியிருக்கிறது ஸ்டேட்டு கொடுத்துருப்பாங்க. அதான் 269. 268 duties levied by the union but collected and appropriated by the state. And 269 taxes levied and collected by the state by the union but assigned to the state. 269ல ஏ என்ன அப்படின்னா levy and collection of GST in course of interstate நுகர்ந்து trade or நுகர்ந்து commerce. என்ன அப்படின்னா ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜிஎஸ்டியில் இது பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ஜிஎஸ்டி பற்றி பேசக்கூடியதான் 269 ஏ. ஓகேவா, அது இன்டர்ஸ்டேட். ஓகே, இன் கோர்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் நோக்கு ட்ரேட் ஆர் கமர்ஸ். 269 ஏ. 270 என்ன அப்படின்னா டேக்ஸ் நோக்கு லெவிட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட். டேக்ஸ் நோக்கு போடுறது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறது யூனியன் ஸ்டேட்க்குன்னு சொல்லி அதுக்குண்டான ஆர்டிக்கல் தான் 270. 271 என்ன அப்படின்னு பார்த்தா சர்சார்ஜ் ஆன் சர்டன் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஃபார் ப்ரப்போஸ் ஆஃப் அ யூனியன். ஓகேவா, ஸோ யூனியனுக்குன்னு சொல்லிட்டு சர்சார்ஜ் இது பண்ணுறது. ஓகே, எக்ஸ்ட்ரா இது பண்ணால் சர்சார்ஜ் ஆன் சர்டன் டியூட்டிஸ் ஆர் டாக்ஸஸ் ஃபார் ப்ரப்போஸ் ஆஃப் அ யூனியன். இந்த யூனியன் தேவைக்காண்டி சர்சார்ஜ் அதாச்சும் எக்ஸஸாக கொஞ்சம் சார்ஜ் பண்ணுறது, அதை பற்றி பேசக்கூடியது 271. சர்சார்ஜ் ஆன் சர்டன் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஃபார் த ப்ரப்போஸ் ஆஃப் வாட் அப்படின்னு பார்த்தா ஃபார் த ப்ரப்போஸ் ஆஃப் த யூனியன். கேஸ் 271 என்ன அப்படின்னு பார்த்தா சர்சார்ஜ். 272 என்ன அப்படின்னா taxes which are levied and collected by the union but may be distributed between union and state. அது என்ன பண்ணிட்டாங்க, ரிப்பீட் பண்ணிட்டாங்க. 273 என்ன அப்படின்னு பார்த்தா grants in lieu of export duty on jute and jute நுகர்ந்து ப்ராடக்ட். ஜூட் ஓகேவா, ஸோ கயிறு ஓகே அந்த கயிறு சம்மந்தமான நுகர்ந்து அதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நுகர்ந்து ப்ராடக்ட் எல்லாமே ஓகே அதுக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டி நுகர்ந்து கிராண்ட்ஸ். ஓகே, கிராண்ட்ஸ் கொடுக்குறது எதுக்கு அப்படின்னு பார்த்தா ஜூட்டுக்கு, ஜூட் அண்ட் ஜூட் ப்ராடக்ட்க்கு. அது 273. ஓகே 273 கிராண்ட்ஸ். ஓகே, கிராண்ட்ஸ் கொடுக்குறது எதுக்கு in lieu of export duty on jute and jute product. 274 என்ன அப்படின்னா period recommendation of president required to bill affecting taxation in which states are interested. period recommendation of president. ஓகே, பிரசிடெண்ட்டோடைய ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது முன்னாடியே தேவையாக இருக்கும், required to bill affecting taxation in which states are interested. ஓகே 275 என்ன அப்படின்னா grants from the union to certain states. grants from the union. ஓகே, யூனியன்லேருந்து வரக்கூடியது சில ஸ்டேட்டுக்கு கொடுத்த கிராண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த யூனியன் கொடுக்கக்கூடிய கிராண்ட். ஓகே, ஸ்டேட்டுக்கு யூனியன் கொடுக்கக்கூடிய கிராண்ட்ஸ் பற்றி பேசக்கூடியதான் 275. 273 என்ன அப்படின்னு பார்த்தா கிராண்ட்ஸ் இன் எக்ஸ்போர்ட் டியூட்டி ஆன் ஜூட் அண்ட் ஜூட் ப்ராடக்ட். இது நமக்கு யூனியன் சில ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய கிராண்ட்ஸ். அது 275. 274 என்ன அப்படின்னா பீரியட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடெண்ட் ரிக்வயர்ட். ஓகேவா, ஸோ ரெக்கமெண்டேஷன் ஓகே பிரசிடெண்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன் நீடட். ஓகே, ரிக்வயர்ட் டு பில் அஃபெக்டிங் டாக்ஸேஷன் இன் விச் த ஸ்டேட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட். என்ன அப்படின்னா பிரசிடெண்ட்டுடைய ரெக்கமெண்டேஷனுக்கு முன்னாடியே தேவை. ஏதாவது டேக்ஸ் ஒரு பில் இருக்குது அப்படின்னா ஒரு பில்லில் டாக்ஸேஷன் பற்றி இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா பிரசிடெண்ட்டோட முன் இது தேவை. ஓகே, ரெக்கமெண்டேஷன். ஓகே, பீரியட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடெண்ட் இஸ் ரிக்வயர்ட். அதான் 274. 276 என்ன அப்படின்னு பார்த்தா டாக்ஸஸ் ஆன் ப்ரொஃபஷன், ட்ரேட், காலிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கெலாம் அதுக்கப்புறம் ட்ரேடு, காலிங், ஓகே ப்ரொஃபஷன் அதுக்கெலாம் போடக்கூடிய டாக்ஸஸ் இருக்குது இல்லையா, அதை பற்றி பேசக்கூடியது தான் 276. 277 என்ன அப்படின்னு பார்த்தா டேக்ஸ் போடுறது 276
277 அப்படிங்க சேவிங்ஸ் பற்றி பேசக்கூடியது. 278 வந்து ரிப்பல் பண்ணிட்டாங்க, ஜஸ்ட் அது இது பண்ணிடலாம். 279 என்ன அப்படின்னு பார்த்தா கால்குலேஷன் ஆஃப் நமக்கு வந்து நெட் ப்ரொசீட்ஸ். நெட் ப்ரொசீட்ஸ் கால்குலேஷன், அதான் 279. 279 ஏ என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில். ஓகே, 279 நமக்கு வந்து ஏ என்ன அப்படிங்கிறது ஜிஎஸ்டி நமக்கு வந்து கவுன்சில் பற்றி நமக்கு வந்து பேசக்கூடியதான். 279 நமக்கு வந்து ஏ. 280 என்ன அப்படின்னா ஃபினான்ஸ் நமக்கு வந்து கமிஷன். 281 என்ன அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன். 282 என்ன அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு வந்து டிஃப்ரையபிள் பை த யூனியன் ஆர் த ஸ்டேட் அவுட் ஆஃப் இட்ஸ் நமக்கு வந்து ரெவன்யூ. 280 நமக்கு வந்து கஸ்டடி ஆஃப் நமக்கு வந்து consolidated Nugund fund, contingency Nugund fund, and monies Nugund credited to the public Nugund account. இதான் 283. 280 finance commission, 281 recommendation of finance commission, 282 expenditure defrayable by the union or the state out of its Nugund revenue. 283 custody of Nugund consolidated fund, contingency fund, and money credited to the public Nugund account. 284 custody of Nugund suitors deposit and other Nugund money received by public servant and Nugund courts. The custody of suitors deposit and other monies received by public servant and court. Then 284. 285 exception of property of the union from state நோக்கு வந்து taxation. ஓகே, ஸ்டேட் நோக்கு வந்து டேக்ஸ் போடுவாங்க இல்லையா, அதுலேருந்து நோக்கு வந்து எக்ஸப்ஷன் ஓகே கொடுக்குறது. எக்ஸப்ஷன் ஆஃப் நோக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் த யூனியன் ஃப்ரம் ஸ்டேட் நோக்கு வந்து taxation. 286 என்ன அப்படின்னா restriction as to imposition of tax on the sale and purchase of goods. 287 exception from நோக்கு வந்து taxes on electricity. 288 exception from taxation by state in respect of water or electricity in certain cases. Exception of property and income of a state from union taxation. 290 adjustment in respect of certain expenses and pensions. 290A annual payment to certain divorce swamp fund. 291 அதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க, ப்ரைவேட் பர்ஸை ரிப்பீல் பண்ணிட்டாங்க, அது வேண்டாம். 292 பேரோயிங் பை த கவர்மெண்ட் ஆஃப் நோகன் இந்தியா. 293 பேரோயிங் பை ஸ்டேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் ஸ்டேட் நோகர் ரிலேஷன் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ரிலவெண்டானது. இன்னொரு டைம் பார்க்கலாமா? என்ன ஃபஸ்ட்டு 264 அப்படிங்கிறது இன்டர்பிரிட்டேஷன் விளக்கம். ஓகேவா, விளக்கம் கொடுக்குறது. 265 வந்து டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ண முடியாது அத்தாரிட்டினால். டேக்ஸ் நாட் டு பி இம்போஸ்ட் சேவ் பை அத்தாரிட்டி ஆஃப் நோக்கு வந்து லா. 266 கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதை பற்றி பேர் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அண்ட் பப்ளிக் நோக்கு வந்து அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா பற்றி பேசக்கூடியது 266. 267 கண்டிஜென்சி நோக்கு வந்து ஃபண்ட். 268 duties levied by the union but collected and appropriated by the நோக்கு ஸ்டேட். 268 நோக்கு வந்து ஏ என்ன அப்படின்னு பார்த்தா அது கிடையாது, அது வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க, அதை விட்டுடலாம். 268 டியூட்டிஸ் levied by the union and union but collected and appropriated by the state. 269 tax levied and collected by the union but assigned to the state. 269 levy and collection of GST in course of interstate trade or commerce. GST பற்றி பேசக்கூடியது 269A. 270 taxes levied and distributed between union and state. 271 surcharge on certain duties and taxes for purpose of the union. 273 grants in Nogand lie of export duty on jute and Nogand jute product. Period Nogand 274 period Nogand recommendations of Nogand President rigmor to bills affecting taxation in which states are interested. 275 grants from the union to certain Nuganda states. 276 taxes on profession, trade, calling and employment. 277 saving. 279 calculation of net proceeds.
279ல ஏ ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி இன்னும் சொல்லக்கூடியது. 280 ஃபினான்ஸ் கமிஷன். 281 ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். 282 எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபரபிள் பை த யூனியன் ஆர் ஸ்டேட் அவுட் ஆஃப் இட்ஸ் ரெவன்யூ. 283 custody of வந்து consolidated fund, contingency fund and money credited to the public வந்து account. 284 custody of suitors deposit and other monies received by public servants and court. Exception of property of the union by from state taxation. Okay, யூனியனுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டியில் டேக்ஸ் வந்து ஸ்டேட் போட முடியாது. அதை பற்றி தான் 285. 286 சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. as to imposition of tax on sale and வந்து purchase of goods. 287 taxes on வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு எக்ஸப்ஷன் ஃப்ரம் taxes on electricity taxesலேருந்து எக்ஸப்ஷன் இது பண்ணுது. Okay, 288 exception from taxation by state in respect of water or electricity in certain cases. 289 the exception of property and income of the state from union taxation. யூனியனும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இன்கம்க்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா தான் எக்ஸப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்கம் ஆஃப் அ ஸ்டேட் ஃப்ரம் யூனியன் taxation. Okay, 289. 290 adjustment in respect of certain expenses and pension. 290 நுகந்து A annual payment to certain நுகந்து Devaswam fund. 292 borrowing by the government of India. 293 borrowing by நுகந்து state. ஓகேவா எவ்வளோ நுகந்து கடன் வாங்குறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 292 அண்ட் ஸ்டேட் வந்து 293. இதான் என்ன அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் ஸ்டேட் நுகர் ரிலேஷன். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்க்கலாம் கவர்மெண்ட்குள்ளே ரைட்ஸ் என்ன லயபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது. ஓகேவா சசஷன் டு வந்து ப்ராப்பர்ட்டி சசஷன் டு ப்ராப்பர்ட்டி அசட்ஸ் ரைட்ஸ் liability and obligation in certain cases. ஆர்டிகல் 294 ஓகேவா என்ன ஆர்டிகல் 294 அப்படின்னு பார்த்தா சசஷன் டு வந்து ப்ராப்பர்ட்டி அசட்ஸ் ரைட்ஸ் liabilities obligations in certain cases. 295 succession to the property assets rights liabilities and obligation in other cases. Okay, in other cases 294 to 95 அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி அசட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் வந்து யார் வந்து வாரிசு அப்படிங்கிற கூடியது சசஷன் அதை பற்றி பேசக்கூடியதான் 294 and 295. Okay, 296 property வந்து acquiring by வந்து estate or labs or bona வந்து vacantia. 297 வந்து things of value within territorial water and continental self and resource of exclusive economic zone to vast in the union. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கடலுக்குள்ளே இருக்கும் இல்லையா அதை தான் எக்ஸ்க்ளூசிவ் வந்து எக்கனாமிக் ஜோன் அந்த ரிசோர்ஸஸ் அதை அது வந்து எல்லாமே யூனியனுக்கு தான் சரியா ஸ்டேட்டுக்கு அப்படிங்கிற யூனியன் ஓகே அதுக்கு வரும் அதான் 297. இந்த பவர் டு கேரி ஆன் வந்து ட்ரேட் ஓகே ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான பவர் அதான் ஆர்டிகல் 298 பவர் டு கேரி ஆன் வந்து ட்ரேட். 299 வந்து கான்ட்ராக்ட் வந்து பற்றி பேசக்கூடியது. 300 அப்படிங்கிறது சூட்ஸ் அண்ட் வந்து ப்ரொசீடிங்ஸ் கூட பற்றி பேசக்கூடியது ஓகேவா. 300A என்ன அப்படின்னு பார்த்தா ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஓகே 44 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 மூலமாக இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. பர்சன் நாட் டு பி டிப்ரைவ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சே பை வந்து அத்தாரிட்டி ஆஃப் லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்குள்ளே பார்த்துருக்கோம் ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிமைனிங் இருக்கிறத பிறகு பார்க்கலாம். தேங்க்யூ.